ரைட் பே. ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. ரே ஆப்டிக்ஸோட லெக்சர் 7 இல்லை 8 அந்த பக்கமாக இருக்கும். இன்னைக்கு பேச போகிற டாபிக் ரொம்ப பிரமாதமான டாபிக். டெரிவேஷனை மட்டும் இந்த ஒரு 3 நாளைக்கு நம்ம பேச போகிறது கிடையாது. எக்ஸாம் முடிச்சுட்டு தான் நம்ம டெரிவேஷன் பேச போகிறோம். ஸோ எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், எப்படி டேட்டா எடுக்கணும்னு சொல்லித்தரேன், கவனமாக கற்றுக்கோங்க. ரீஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ரீஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல ரீஃப்ராக்ஷன் நடந்தா என்ன நடக்கும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொக்கு மீனை பார்க்குது, மீன் கொக்கை பார்க்குது, ஞாபகம் இருக்கா? ரீஃப்ராக்ஷன் பிளேன் சர்ஃபேஸ்ல உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஸ்னெல்ஸ்லா யூஸ் பண்ணி நீங்க அழகா சால்வ் பண்ணீங்க. அதே வச்சு தான் உங்களுக்கு ப்ரிசமும் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ ரீஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ். இது ஒரு கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். இது ஒரு கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். ரொம்ப ஜாலியாக கவனிங்க. கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். ஆக்சஸ் வந்து இங்க இருக்கு. பிரின்சிபல் ஆக்சஸ் இங்க இருக்கு. ஆப்ஜெக்ட் இங்க இருக்கிறதுனால இது O. இந்த இடம் தான் நார்மல் லைன் என்ன. அப்போ ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ரே இங்க போய் படுது. இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும். ஆக்சுவலா இந்த சர்ஃபேஸோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இதை ஃபுல்லா ஸ்பியரா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இமேஜ் எனக்கு இந்த பக்கமா கிடைக்குது. அப்ப இங்க இருந்து ஒரு ரே இங்க வர்ற மாதிரி காமிக்கணும், இங்க இருந்து ஒரு ரே இங்க வர்ற மாதிரி காமிக்கணும். இந்த ஆங்கிள் பீட்டான்னு எடுத்துக்கிறேன், இந்த ஆங்கிள் காமான்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு நேரா ஒரு லைன் டிராப் பண்றீங்க. இந்த இடம் எம்னு எடுத்துக்கிறீங்க, இந்த இடம் பின்னு எடுத்துக்கிறீங்க. ரைட்டா? உங்களுக்கு தெரியுமா, லைட்டு ஒரு மீடியத்துல இருந்து வேற ஒரு மீடியத்துக்கு போகுது. அப்ப மீடியம்னாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துரும் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1. இந்த மீடியம் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2. இது μ1, அது μ2. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வழக்கம் போல u தான். சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு உனக்கு புரியும். இமேஜ்னா அது vன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ என்ன நடக்குது தெரியுதா? இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இதோ இருக்கு பாருங்க. இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல லைட் பட்டு ரீஃப்ராக்ட் ஆனா என்ன நடக்கும்? பிளேன் சர்ஃபேஸ்ல லைட் பட்டு ரீஃப்ராக்ட் ஆனா என்ன நடக்கும்? இதான் நம்ம கத்துக்க போறோம். இந்த இடம் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I. அப்ப இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் R. வழக்கம் போல இந்த கொஷினை ஸ்னெல்ஸ்லா வச்சு ஆரம்பிக்க போறோம். μ1 sin I. இங்க μ1 இருக்கு, இங்க I இருக்கு. உனக்கு புரியுதா? இந்த இடம் ஏர் மீடியம், இந்த இடம் ஆக்சுவலா ஒரு மீடியம். ஏதோ ஒரு மீடியம், கிளாஸ் மீடியமா இருக்கலாம், வாட்டர் மீடியமா இருக்கலாம். அப்ப μ1 sin I equal to μ2 sin R. μ1 sin I equal to μ2 sin R. இப்படிதான் இந்த கொஷின் ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? டெரிவேஷன் நம்ம ஸ்கிப் பண்ணணும்னு வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டேன். திரும்ப இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் இந்த டெரிவேஷன் சொல்லி தரேன். யூனா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் யூன்றது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இங்க இருந்து. வீனாலே காலங்காலமா நீ படிச்சுட்டு இருக்க இமேஜோட டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ். சி சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டா ஆர். எந்த டிஸ்டன்ஸ் பா? இந்த டிஸ்டன்ஸ் ஆர். சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்குமான தூரம் நினைச்சுக்கலாமா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர். கத்துக்கிட்டீங்களா? சரி, இந்த டாபிக்கோட டெரிவேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனல் ஃபார்முலா என்னவா இருக்கும்? ஃபைனல் ஃபார்முலா பார்க்கலாமா? இங்க பாருங்களேன். μ2 by v minus μ1 by u. μ2 minus μ1 by r. ஆக்சுவலா ஒரு 7-8 ஸ்டெப் வரும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஃபார்முலா தான் கிடைக்கும். ஒரு நிமிஷம். μ2 by v minus μ1 by u equal to μ2 minus μ1 by r. ரைட்டா? பொறுமையா கவனிங்க. v-னா இமேஜோட டிஸ்டன்ஸ், அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2. u-ன்றது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1. ஸோ μ2 minus μ1 by r. ரைட்டா? இந்த சம்ல சைன் கன்வென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்கு ஒரு 30 செகண்ட் டைம் தரேன். எல்லாரும் இந்த ஃபார்முலா ஒழுங்கா படிங்க. முதல்ல படிங்க. இப்போ ஃபார்முலா படிங்க. ஒரு 4-5 டைம் திரும்ப சொல்லி பாருங்க. μ2 by v minus μ1 by u equal to μ2 minus μ1 by r ன்னு கத்துக்கோங்க. μ2 by v minus μ1 by u equal to μ2 minus μ1 by r. கத்துக்கிட்டீங்களா? ஓகே, சரி.
ஃபார்முலா ஃபுல்லாக தெரிஞ்சாச்சு. சார் இப்போ சைன் கன்வென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா சைன் கன்வென்ஷன் நல்லா கற்றுக்கணும். நான் ஒரு சின்ன ஐடியா சொல்லுவேன், அந்த ஐடியாவை பிடிச்சிட்டு எனக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லணும். ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கோ அந்த ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் தான் μ1. இருக்கு பார்த்தீங்களா, ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கோ அந்த ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் μ1. அப்போ அடுத்த ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கண்டிப்பாக அது μ2. அங்கே இமேஜ் அங்கேயும் கிடைக்கலாம், இல்லை ஃப்ரண்ட்லேயும் நமக்கு கிடைக்கலாம். அப்படின்னா μ2 by v மைனஸ் μ1 by u ஈக்குவல் டு μ2 மைனஸ் μ1 by r அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த டயக்ராமில் u என்ன ஆகும், v என்ன ஆகும், r என்ன ஆகும், யாராவது பார்த்து சொல்கிறீங்களா? இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராமில் u வந்து அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு இன் ஃப்ரண்ட்ல இருக்கு, v வந்து ரைட் சைடில் இருக்கு, r வந்து ரைட் சைடில் இருக்கு. இந்த பிரச்சனையை நான் உங்ககிட்ட விட்டுட்டேன். u ஓட சைன் என்ன, v ஓட சைன் என்ன, r ஓட சைன் என்ன சொல்லுங்க பார்க்கும். u என்ன? நெகட்டிவ் சார். நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ்? நெகட்டிவ் சார். ஏன் நெகட்டிவ்? சார் டைரக்ட் ஆஃப் இன்சிடென்ட் ஆஃப் அவ்வளவுதான். ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் சொன்னாலும் ஓகே தான், நம்ம ஆப்போசிட்ல மெஷர் பண்றோம்னு சொன்னாலும் ஓகே தான். சரிங்க, இதே டயகிராம்ல v சொல்லுங்க. பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ் ரைட் சைடுல இருக்கு, அழகா சொன்னீங்க. r சொல்லுங்க. பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ் ரைட்ல இருக்கு, பாசிட்டிவ். இப்போ இவ்வளவுதான். இந்த ஐடியா தெரிஞ்சிட்டா உங்களால சம் போட முடியும். μ2 by v minus μ1 by u μ2 minus μ1 by r. உங்களுக்கு தெரியுமா இந்த μ1 யாருன்றதுனால 1ன்னு தான் வரப்போகுது. இந்த கொஸ்டின்ல v பாசிட்டிவ் வேல்யூ, u நெகட்டிவ் வேல்யூ, r கண்டுபிடிக்க சொல்லலாம் மேபி, இல்ல ஆரும் வியும் கொடுத்துட்டு u கண்டுபிடிக்க சொல்லலாம், u ஆரும் கொடுத்துட்டு v கண்டுபிடிக்க சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சைன் எடுக்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இன் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் மிரர், சாரி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அப்ப u நெகட்டிவ். கத்துக்கிட்டீங்களா? இந்த டயகிராம் சொல்றீங்களா? இப்போ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இப்படி இருக்கு, பிரின்சிபல் ஆக்சிஸ், ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, இமேஜும் இங்கேயே கிடைக்குது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்க இருக்கு. இப்போ தாராளமா ஆப்ஜெக்ட் எங்கிருந்து புறப்படுதோ அதுதான் கண்டிப்பா μ1. அடுத்த சர்ஃபேஸ் ஷியரா μ2. சார் அங்க இமேஜே ஃபார்ம் ஆகலையே, சேம் சைட்ல இமேஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லை. ஆப்ஜெக்ட் நீ எங்க வச்சிருக்கியோ அந்த ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் μ1. அப்ப அடுத்த சைடுல இருக்கிறது μ2. பை இதுல சைன் கன்வென்ஷன் சொல்லுங்க. பை u என்ன, v என்ன, r என்ன, அப்படியே பார்த்து சொல்லு. u நெகட்டிவ் நெகட்டிவ், v நெகட்டிவ் சார். r நெகட்டிவ் நெகட்டிவ். சூப்பரா சொல்லிட்டீங்க. சார். அவ்வளவுதான், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு, இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எங்க இருக்கு, சைன் எடுக்க தெரிஞ்சிட்டா ஒரே ஃபார்முலால சூப்பரா போட்டுடலாம். μ2 by v minus μ1 by u μ2 minus μ1 by r. ரைட்டா? நான் இன்னும் இதுக்கான டெரிவேஷன் கற்றுக் கொடுக்கல, இது ஒரு 5 மார்க் கொஷின். இப்போ ஆரம்பிச்சோம்னா இந்த டெரிவேஷன் மட்டும் தான் இன்னைக்கு முடியும். ஸோ அதனால ப்ராப்ளம் சால்விங் மட்டும் தான் இன்னைக்கு கற்றுக்கிட்டு இருக்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சைன் கன்வென்ஷன் எடுத்துட்டீங்க, சூப்பராக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த ஒரு கொஷின் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால லென்ஸ் படிக்க முடியும். ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா லென்ஸ். கத்துக்கிட்டீங்களா? அங்கதான் இதோ இருக்கு. ஒரு நிமிஷம் போயிட்டு வரேன். போ. லென்சஸ். இந்த டாபிக்கோட டாபிக் போயிடலாமா? நிறைய சுவாரஸ்யமான ட்ரிக் எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன், சூப்பராக கற்றுக்கோங்க. மற்றவன் வந்து அந்த சம்ம ஒரு 40 செகண்ட்ல சால்வ் பண்ணுறான்னா நம்ம பார்த்ததும் 10 செகண்ட்லேயே அடிக்கலாம். அவ்வளோ அழகான ட்ரிக் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு உனக்காக. நீ பாருங்களேன், லென்சஸ். லென்ஸு ஸ்கூல்லே படிச்சிருப்பேன். அங்கேயே கான்வெக்ஸ் லென்ஸு, கான்கேவ் லென்ஸ்லாம் 10த்லேயே மேபி படிச்சிருக்கலாம். பட் ரொம்ப டீட்டெயில்டு வெர்ஷனாக இங்கே நம்ம படிக்க போகிறோம். இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு ஸ்பியர், இது இன்னொரு ஸ்பியர். ஃபர்ஸ்ட் ஸ்பியர், செகண்ட் ஸ்பியர். இந்த இடம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரெண்டாவது ஸ்பியரோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த போர்ஷனை மட்டும் கம்ப்ளீட், இந்த போர்ஷனை மட்டும் தனியாக பாருங்களேன். சாமி கும்பர் மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் தனியாக பாருங்களேன். இப்படி இருந்தா இந்த லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸு. சாமி கும்புற மாதிரி இருந்ததுன்னா கான்வெக்ஸ் லென்ஸு. இந்த இடம் மட்டும் கான்வெக்ஸ் லென்ஸ்.
ரைட்டா? அதே மாதிரி 2 ஸ்பியர் எடுத்துக்கோங்களேன். இந்த 2 ஸ்பியர் எடுத்துக்கிட்டு இந்த போர்ஷனை மட்டும் தனியா எடுத்துட்டீங்கன்னா, இந்த போர்ஷனை மட்டும் தனியா எடுத்துட்டா இப்படி இருக்குமா? அப்ப இதுக்கு பேரு கான்கேவ் லென்ஸு. கான்கேவ் லென்ஸு. ஒன்னு கான்வெக்ஸ் லென்ஸ், இன்னொன்னு கான்கேவ் லென்ஸ். அப்ப லென்ஸோட டைப் என்னன்னு கேட்டா 2 லென்ஸ் இருக்கு சார். ஒன்னு கான்வெக்ஸ் லென்ஸ் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா, இன்னொன்னு கான்கேவ் லென்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா 2 லென்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி கான்வெக்ஸோட டைப்ஸ் படிங்க, கான்கேவோட டைப்ஸ் படிங்க. கான்வெக்ஸ். கான்வெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க போறது ஈக்வி கான்வெக்ஸ். ஈக்வி கான்வெக்ஸ்னா என்னங்க சார்? ஈக்வி கான்வெக்ஸ்னா 2 சர்ஃபேஸோட ரேடியஸும், இது ஃபர்ஸ்ட் பை இது செகண்ட். ஃபர்ஸ்ட் ஒன்னோட ரேடியஸ் R1, செகண்ட் ஒன்னோட ரேடியஸ் R2. யாரா சொல்லுங்க, இதோட R1 ஓட சைன் என்ன, R2 ஓட சைன் என்ன? R1 positive sir. R1 positive sir. R2 negative sir. நெகட்டிவ். ஏன்னா ரைட் சைடுல போகுது பாசிட்டிவ், லெஃப்ட்ல போகுது நெகட்டிவ். உங்களுக்கு தெரியுமா 2 ரேடியஸும் ஈக்குவலா இருந்ததுன்னா, 2 ரேடியஸும் ஈக்குவலா இருந்ததுன்னா இதுக்கு பேரு ஈக்வி கான்வெக்ஸ். ஈக்வி கான்வெக்ஸ் அப்படியே படிச்சுட்டே வாங்க. ரெண்டாவது டைம்லாம் போய் படிக்கக்கூடாது, என் கூடயே படிச்சு முடிச்சிருங்க. 2 ரேடியஸும் ஈக்குவலா இருந்ததுன்னா ஈக்வி கான்வெக்ஸ். புரிஞ்சிருச்சு. ரெண்டாவது டைப் என்ன தெரியுமா? பை கான்வெக்ஸ். பை கான்வெக்ஸ். பை கான்வெக்ஸ்னா R1 ஓட வேல்யூ R2 ஓட வேல்யூ வேற வேற இருக்கும், சேமா இருக்காது. R1 ஓட வேல்யூ 10 சென்டிமீட்டர், R2 ஓட வேல்யூ 20 சென்டிமீட்டர். இது பை கான்வெக்ஸ். பை கான்வெக்ஸ். ரேடியஸ் வேற வேற இருந்ததுன்னா பை கான்வெக்ஸ். கத்துக்கிட்டீங்களா? ரேடியஸ் சேமா இருந்ததுன்னா ஈக்வி கான்வெக்ஸ். அதே மூணாவது பிளானோ கான்வெக்ஸ். அது என்னங்க சார்? பிளானோ கான்வெக்ஸ். ஒரு பிளேன் சர்ஃபேஸும் ஒரு கான்வெக்ஸ் சர்ஃபேஸும் இருந்தா இதுக்கு பேரு பிளானோ கான்வெக்ஸ். சரி, ஏன் இதை இப்படி மாத்தி போடக்கூடாதா? இப்படி மாத்தி போட்டாதா நீங்க கோச்சிப்பீங்களா? கோச்சிக்க மாட்டோம்ல. இங்க பாருங்க, இதுவும் பிளானோ கான்வெக்ஸ் தான், இதுவும் பிளானோ கான்வெக்ஸ் தான். ஒரு பிளேன் சர்ஃபேஸ், ஒரு கான்வெக்ஸ் சர்ஃபேஸ், பிளானோ கான்வெக்ஸ். அடுத்தது கான்கேவோ கான்வெக்ஸ். இது கான்கேவோ கான்வெக்ஸ். யாரையா திட்ட நினைச்சிடாத, இதெல்லாம் அதோட பேரு. கான்கேவோ கான்வெக்ஸ். ஒரு கான்கேவ், ஒரு கான்வெக்ஸ். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கேவ், ரெண்டாவது இருக்கிறது வெக்ஸ். கான்கேவோ கான்வெக்ஸ். பெரும்பாலும் இந்த கான்கேவோ கான்வெக்ஸ் நம்ம படிக்க வேண்டாம். ஈக்வி கான்வெக்ஸ் படிக்கணும், பை படிக்கணும், பிளானோ படிக்கணும். கான்கேவோ கான்வெக்ஸ்ல டீடைல்டு நோட்ஸ் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை பத்தி நீ பெருசா யோசிக்கவே தேவையில்ல. ஃபோக்கல் லென்த் கூட அதை நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. கத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ் சொன்னீங்க இல்லையா? கான்கேவோட 4 டைப் சொல்லுங்க சார். ஒன்னு, ஒருவேளை ரேடியஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா, R1 ரேடியஸும் R இருக்கு, R2 ஓடதும் R இருக்கு. அப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேரு நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஈக்வி கான்கேவ். ஒருவேளை ரேடியஸ் மாறி மாறி இருந்ததுன்னா, வேற வேற இருந்ததுன்னா, R1 R2 இருந்ததுன்னா இதுக்கு பேரு பை கான்கேவ். பை கான்கேவ். ஒரு பிளேனும் ஒரு கான்கேவ் இருந்ததுன்னா பிளானோ கான்கேவ். பிளானோ கான்கேவ். ஒரு கான்வெக்ஸும் ஒரு கான்கேவும் இருந்ததுன்னா கான்வெக்ஸோ கான்கேவ். அங்க சொன்ன மாதிரி தான், கான்வெக்ஸோ கான்கேவுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஆனா இந்த மூணையும் நம்ம கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ரைட்டா? ஈக்வி கான்கேவ், பை கான்கேவ், பிளானோ கான்கேவ். மேலே ஈக்வி கான்வெக்ஸ், பிளானோ கான்வெக்ஸ், பை கான்வெக்ஸ். கத்துக்கிட்டீங்களா? இப்போ என்னோட கேள்விக்கு யாராவது இப்போ பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. இது ஒரு பை கான்கேவ். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல இருக்கிறது நம்ம R1, செகண்டா இருந்தா R2. நிதானமா கவனி. இங்க பாருங்க. யாரு ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்க தான் R1, யார் அந்த பக்கம் இருக்காங்களோ அதுதான் R2. இந்த இடத்துல R1 பாசிட்டிவா நெகட்டிவா, R2 பாசிட்டிவா நெகட்டிவா?
இங்க R1 பாசிட்டிவா நெகட்டிவா, R2 பாசிட்டிவா நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் இந்த கான்கேவ்க்கு சொல்லுங்க பா. R1 negative sir, R2 positive. பாசிட்டிவ். பா எல்லாருமே சொல்ல ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி செகண்ட் சர்ஃபேஸ், செகண்ட் பாடி சொல்லுங்க. கான்வெக்ஸ் சொல்லுங்க. R1 R1 positive, sir. R1 R2 negative. positive, R2 R2 negative. நெகட்டிவ். அழகா சொன்னீங்க. சூப்பரா கத்துக்கிறீங்க எல்லாருமே இன்னைக்கு. லென்ஸ் மாதிரி ஒரு பிரமாதமான டாபிக் கிடையாது. இதுலலாம் சம் போடுறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த 30 லெசன் பிசிக்ஸ்ல ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. அவ்வளோ கான்ஃபிடென்ட் கிடைச்சு. நிறைய புது புது தகவல்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த 2-3 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்களேன். ஒரு ஒட்டுமொத்தமா லென்ஸ் ஃபுல்லாவே உன் மூளையில ஏறி போய் சேர் போட்டு உட்காந்துருக்கும். என்ன கேட்டாலும் சொல்ற அளவுக்கு ரெடி ஆயிடுவீங்க. ஆனா சொல்றது அப்படியே ஷார்ப்பா கவனிச்சுட்டே வாங்க. கத்துக்கிட்டீங்களா? ஸோ லென்ஸோட இந்த டைப்ஸ் எல்லாம் பத்தி பேசிட்டோம். ரைட். ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பத்தி படிக்கணும். ஒன்றும் இல்லை ஒரு லென்ஸ்னா 2 ஃபோக்கஸ் இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஒன்று பிரின்சிபல் ஃபோக்கஸ், இன்னொன்று செகண்டரி ஃபோக்கஸ். தேவைன்னா நம்ம F1 F2ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயுமே 2 ஃபோக்கஸ் இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ மிரர் படிச்சீங்க, ஒரு ஃபோக்கஸ் தான் படிச்சீங்க. ஆனால் லென்ஸ் படிக்கும் பொழுது 2 ஃபோக்கஸ் படிச்சாகணும். ரைட்டா? சும்மா 2 ஃபோக்கஸ் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லி தரேன். ரைட் பே. கேர்ஃபுல்லாக கவனி. லென்ஸ் ஃபார்முலா படிக்க போகிறோம். லென்ஸ் ஃபார்முலாவும் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவும் நான் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே சொல்லியிருந்தேன். இந்த செஷனில் 2 5 மார்க் வந்து கிராஸ் ஆக போகுது. ஒன்று ரீஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் μ2/v மைனஸ் μ1/u ஈக்குவல் டு μ2 மைனஸ் μ1/r. அந்த ஃபார்முலா பார்த்துருந்தோம் இல்லையா? அது ஒரு 5 மார்க் கொஷின். ஆனால் நான் ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் போட்டு எப்படி சம் போடணும்னு மட்டும் கற்றுக் கொடுத்தேன். அதே மாதிரி லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா தவிர்க்க முடியாத ஒரு 5 மார்க். இப்போ இதுக்கும் நான் ஃபார்முலா மட்டும்தான் எழுதி சம் போட கற்றுக் கொடுக்க போகிறேன். டெரிவேஷன் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ணலை. ரைட்டா? கற்றுக்கிட்டீங்களா? லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா என்ன சார் சொல்லுது? அதுக்கு முன்னாடி லென்ஸ் ஃபார்முலா கற்றுக் கொடுங்க. லென்ஸ் ஃபார்முலா எப்போ பார்த்தாலும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். 1/f ஈக்குவல் டு இங்கே 1/v போட்டுக்கணும், இங்கே 1/u போட்டுக்கணும். ஏற்கனவே நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ரைட்டா? மிரராக இருந்தா என்ன வரணும், லென்ஸாக இருந்தா என்ன வரணும்? மிரர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்சிமம். மேக்சிமம்னா பாசிட்டிவ். லென்ஸு எல்லு லோ லெஸ் மைனஸ். எக்ஸாம் ஹாலில் ஞாபகத்துக்காக சொல்றேன், திடீர்னு மறக்கலாம். மிரரா இருந்தா மேக்சிமம் பிளஸ், லென்ஸா இருந்தா லெஸ் லோ மைனஸ். நீ தெரியாம மிரரு எம் ஃபார் மைனஸ்ன்னு இந்த ஆள் சொன்னா அப்படின்னு ஏதாவது தப்பு தப்பா நினைச்சிடாத. இந்த இடத்துல அப்படி நீங்க நினைக்க கூடாது. மிரர்னா மேக்சிமம் இல்லை சார், இந்த வம்பே வேணாம். மிரர்னா 1/v பிளஸ் 1/u, லென்ஸ்னா 1/v மைனஸ் 1/u. எங்களுக்கு தெரியும். நீங்க ஐடியாலாம் சொல்லி தர தேவை, நீங்க கிளம்புங்கன்னு சொல்றது எனக்கு காதில் விழுது. எது எப்படியோ அங்கே தப்பு பண்ணிடாதுன்னு சொல்றேன். இது லென்ஸ் ஃபார்முலா. வழக்கம் போல u ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், v இமேஜோட டிஸ்டன்ஸ், f ஃபோக்கல் லென்த். அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியம் சொல்லவா? 2 லென்ஸ் பத்தி நீங்க படிக்க போறீங்க. ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். ஒரு டைம் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. கான்வெக்ஸ் மிரருக்கு பாசிட்டிவ் சொன்னா நெகட்டிவ் சொன்னா? அதே தான். கான்கேவ் மிரருக்கு பாசிட்டிவ் சொன்னா நெகட்டிவ் சொன்னா? நெகட்டிவ். உங்களுக்கு தெரியுமா, கான்வெக்ஸ்ன்ற வார்த்தை வந்துட்டாலே அவன் மிரரா இருந்தாலும் லென்ஸா இருந்தாலும் பாசிட்டிவ் தான். கான்கேவ்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே அவன் மிரரா இருந்தாலும் லென்ஸா இருந்தாலும் நெகட்டிவ் தான். இப்போ ஒரு கொஸ்டினை ரீட் பண்றீங்க. ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் 20 சென்டிமீட்டர். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது +20 சென்டிமீட்டர்னு வச்சு நீங்க சால்வ் பண்ணணும். கான்கேவ் -20ன்னு வச்சு சால்வ் பண்ணணும். போக போக நம்ம எல்லாம் படிக்க தான் போறோம். இப்போ கற்றுக்கிட்டீங்களா? அதுக்கப்புறமா சார் இதெல்லாம் ஓகே, சைன் கன்வென்ஷன்லாம் ஆல்ரெடி மிரரில் படித்த மாதிரி அப்படியே தான் இருக்கும். அதனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. நான் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டு அவ்வளோதான். டேரெக்டாக ப்ராப்ளம் உள்ளார போயிடலாம். இங்கே வந்துருங்க. அப்படி லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. இது ஒரு 5 மார்க். இதுக்கு டெரிவேஷன் மட்டும் இன்னும் மீதி வச்சிருக்கேன்.
லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஒருவேளை டைம் இருந்தால் சாட்டர்டேக்குள்ளே நான் கற்றுக் கொடுத்துறேன். லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. இல்லை அவசரமாக வேணும்னா லாஸ்ட் இயர் வீடியோவும் சென்ட் பண்ணி வர பார்த்துக்கோ. இல்லை என் கூடயே படிக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணு. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா என்ன சார் சொல்லுது? அதுக்கு முன்னாடி எனக்கு யாராவது கொஞ்சம் புரிய வைங்க. இப்போ இது கிளாஸு, ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு, இது மீடியம் μ1 யாரு, இது மீடியம் μg இல்லை μ2 எப்படினாலும் வச்சுக்கோங்க. இதோட ரிலேட்டிவ் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் எப்படி சொல்லுவீங்க? லைட்டு ஏர்ல இருந்து கிளாஸ்க்கு போகுது. இப்போ எப்படி சொல்லுவீங்க? நல்லா சொல்லுப்ப. Refractive index of glass with respect to air. அவ்வளவுதான், அழகா சொல்லிட்டு μg by μa ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். இங்கேயும் நீங்க கவனிக்கணும், லைட் எங்கிருந்து போகுது, எங்க போகுது. நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? ஃப்ரம் எங்க, டு எங்க. ஃப்ரம் ஏர்ல இருந்து டு கிளாஸுக்கு. The whole lens is immersed into a water. இப்போ சொல்லுங்க பே. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் μg by μw. அவ்வளவுதான், பிரமாதமா சொல்லிட்டீங்க. μg by μw. லைட் எங்கிருந்து கிளம்புதோ அது கீழே இருக்கணும், எங்க போய் சேருதோ அது மேல இருக்கணும். ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரா, ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டரான்னு கவனிக்கணும். ரைட்டா? லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது? இந்த பக்கம் 1/f எடுத்துக்கோங்க. லெஃப்ட்ல 1/f எடுத்துக்கிட்டீங்களா? இந்த பக்கம் μ21 minus 1 1/r1 minus 1/r2. பயப்படாத, இது ஒரு டெரிவேஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. இந்த டெரிவேஷன் மட்டும் நான் உங்களுக்கு போடணும். இப்போ இந்த இடம் தான் உங்களுக்கு சிக்கல். மீதி எல்லாம் உங்களுக்கு தெரியும் சார். 1/r1 minus 1/r2. லைட்டு ஏர்ல இருந்து கிளாஸுக்கு போச்சுன்னா இந்த ஃபார்முலாவை நீங்க இப்படி எழுதணும். லிக்விட்ல இருந்து கிளாஸுக்கு போச்சுன்னா இப்படி எழுதணும். GL. லிக்விட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, கிளாஸுக்கு போகுது. அந்த லிக்விட் ஷியரா வாட்டர்னு தெரிஞ்சா இப்படி எழுதணும். கிளிசரின்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். இந்த இடத்துல தான் தப்பு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ப்ராப்ளம் சால்விங்ல நிதானமா கவனிக்கணும். தெளிவா கொடுத்துருவாங்க லென்ஸ்ல லைட் எங்க இருந்து எங்க போகுதுன்ட்டு. ஸோ உனக்கு மறுபடியும் நான் 30 செகண்ட் டைம் தரேன். இந்த ஃபார்முலா ஒரு 4-5 முறை படிங்க. 1/f equal to μ2 by μ1 minus 1 1/r1 minus 1/r2 1/r1 minus 1/r2. திரும்ப உனக்காக இன்னொரு டைம் எழுதுறேன், என் கூட படிங்க. 1/f equal to μ minus 1 1/r1 minus 1/r2. ஏன் சார் வெறும் μ minus 1 போட்டீங்க? ஒருவேளை இது கிளாஸா இருந்தா G, ஏரா இருந்தா A. தெளிவா எழுதுங்க சார். μg by μa minus 1 1/r1 minus 1/r2 இப்படியும் எழுதலாம். ரெண்டு ஒன்று தானே, 3/2 தானே. மேலே 3/2 கீழே 1. அப்போ இங்கே எழுதினாலும் 3/2 minus 1 தான் எழுத போகிறேன். பெரும்பாலும் லென்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் கிளாஸாக தான் இருக்கும். இங்கே நீங்கள் 3/2ன்னு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? ஃபார்முலா படிச்சிங்களா? ஓகே. இன்னைக்கு 2 ஃபார்முலா ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருந்தா μ2 by v, என் கூட படி, μ1 by u, μ2 minus μ1 by r. ஒருவேளை 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸா இருந்தா இது ஒன்று இது ஒன்று, அதனால தான் இது லென்ஸ். அப்போ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா 1/f μ minus 1 1/r1 minus 1/r2. இந்த μ minus 1 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைட்டு ஏர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது. ரைட், சரி. ஃபார்முலா இன்ட்ரோ எல்லாம் முடிச்சுட்டேன். லென்ஸ் ஃபார்முலாவும் எனக்கு தெரியும். 1/f equal to 1/v minus 1/u. இது எல்லாமே சூப்பராக உங்களுக்கு தெரியும். இப்போ கிட்டத்தட்ட நான் 4 ப்ராப்ளம் ஐடியா பேச போகிறேன். ஐடியா தான் பேச போகிறேன். கேர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டே வா. இந்த 4த்தையும் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் லென்ஸில் வர எல்லா சம்பவம் உங்களால் சால்வ் பண்ண முடியும். பார்த்துருவோமா? ரைட். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு 3-4 பேர் ஆப்சென்ட்டு நினைக்கிறேன். நர்மதா ஷாரோன் எங்கம்மா? சார் தெரியல சார், இன்னைக்கு எங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சு. மேபி அவ டயர்டா இருக்கான்னு நினைக்கிறேன். தெரியல சார். ரைட். மோனிகா அவங்களும் இன்னைக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கா இன்னைக்கு? சார் எங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே எக்ஸாம் இருக்கும் சார்.
இப்போ 12th போர்ஷன் போயிட்டு இருக்கு. இப்ப 12th ஆரம்பிச்சிட்டனால 3 நாள் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மண்டே எங்களுக்கு எம்சிக்யூஸும் டியூஸ்டே வெனஸ்டே டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் இருக்கும் சார். புரியுது பை. சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா நம்ம? இப்போ ப்ராப்ளம் ஐடியாஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஈக்வி கான்வெக்ஸோட ஃபோக்கல் லென்த் கேட்குறாங்க ஒரு கொஷின். நீ உடனே என்ன பண்ணுவேன்? 1/f ஈக்குவல் டு மியூ மைனஸ் 1 1/r1 மைனஸ் 1/r2. ஆக்சுவலாக இந்த ஃபார்முலால தான் சம் போட போறீங்க. ஈக்வி கான்வெக்ஸ் இந்த சம்மை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கலாமா? இங்கே வாங்க. பை ஈக்வி கான்வெக்ஸ் இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் செகண்ட் சர்ஃபேஸ். R1 வந்து பிளஸ் ஆர், R2 வந்து மைனஸ் ஆர். உங்களால் உணர முடியுதா? R1 ரைட்ல இருக்கு, R2 லெஃப்ட்ல இருக்கு. ஸோ 1/f ஈக்குவல் டு வழக்கம் போல மியூ மைனஸ் 1 1/r1. R1க்கு பிளஸ், R2க்கு ஃபார்முலால ஒரு மைனஸ், R2ல ஒரு மைனஸ், அதனால பிளஸ் 1/r. பொறுமையா பார்த்துக்கிட்டே வா. ஸோ 1/f வேணும்னா மியூ மைனஸ் 1 1/r 1/r 2/r. எஃப் தேடி போயிட்டு இருக்கீங்க, ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க. 2 இன்ட்டு மியூ மைனஸ் 1. சூப்பரா இல்லை? எஃப் ஈக்குவல் டு ஆர் பை 2 இன்ட்டு மியூ மைனஸ் 1. ஒரு ஈக்வி கான்வெக்ஸ் லென்த்தோட ஃபோக்கல் லென்த் கேட்டாங்கன்னா ஆர் பை 2 இன்ட்டு மியூ மைனஸ் 1. தேவையில்லாத இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்காது. இந்த ஃபார்முலாவிலேருந்து வந்தது தான் அந்த ஃபார்முலா. ஆனால் இதை விட அதில் சீக்கிரமாக சம் போட்டுடலாம். இப்போ ஆரோட வேல்யூ 10 சென்டிமீட்டர், கான்வெக்ஸ் பாசிட்டிவ், ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் 3/2 மைனஸ் 1. அப்போ 10/2 இன்ட்டு 1/2 சால்வ் ஆயிடுச்சா? 10. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? ஒருவேளை இந்த மியூ வந்து கண்டிப்பா கிளாஸா இருந்ததுன்னா எஃபோட வேல்யூ ஆரோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? பாக்குறீங்களா? எஃப் ஈக்குவல் டு ஆர் பை 2 இன்ட்டு 3/2 மைனஸ் 1. பட் நான் சொல்றது வெறும் கிளாஸா இருந்தா டக்குன்னு டிக் பண்ணிடலாம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 10 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஈக்குவல் கான்வெக்ஸ், அதே 10 சென்டிமீட்டர் தான். நம்ப மாட்டோம் சார். எஃப் ஈக்குவல் டு ஆர் பை 2 இன்ட்டு 1/2 2 போயிடுச்சு. எஃப் ஈக்குவல் டு ஆர் பை இந்த கண்டிஷன் ஷியரா லென்ஸ் மேடப் ஆஃப் கிளாஸா இருந்தா மட்டும்தான். ஒருவேளை வேற ஏதாவது மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா செல்லுபடி ஆகாது. நீங்க மேனுவலா தான் சால்வ் பண்ணணும். தெரியுதா? எந்த அளவுக்கு பிசிக்ஸ் புரிஞ்சுக்கிறியோ, எந்த அளவுக்கு இந்த கொஷினை நீங்க கத்துக்குறீங்களோ அவ்வளோ ஒன் டைம் வந்து கன்சியூம் ஆகும், சேவ் ஆகும். R10 கொடுத்துட்டு ஃபோக்கல் லென்த் கேட்டாங்கன்னா என்ன லென்ஸ் சார்? கிளாஸ் தானே, ஈக்குவல் கான்வெக்ஸா? அப்போ கண்டிப்பாக 10 தான் ஆன்சர். நீ ஃபார்முலா எழுத தேவையில்ல, சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்ல, பார்க்கவே தேவையில்ல. 10னா 10 தான் ஆன்சர். எஃப் ஈக்குவல் டு ஆர் பை 2 இன்ட்டு மியூ மைனஸ் 1. ரைட்டா? உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ ஈக்குவல் கான்வெக்ஸுக்கு ஆர் பை 2 இன்ட்டு மியூ மைனஸ் 1 நீங்க தான் சொன்னீங்க. இதே ஈக்வி கான்கேவோட ஃபார்முலா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா ட்ரை பண்ண. தப்பா இருந்தா பரவாயில்ல. அவ்வளவுதான். மைனஸ் ஆர் பை 2 இன்ட்டு மியூ மைனஸ் 1. உங்களால உணர முடியுதா? ஈக்குவல் கான்வெக்ஸுக்கு என்ன ஃபார்முலாவோ அதே தான் ஈக்குவல் கான்கேவுக்கும். இது பாசிட்டிவா இருக்கும் கான்வெக்ஸ், கான்கேவ் நெகட்டிவா இருக்கும். மைனஸ் ஆர் பை 2 இன்ட்டு மியூ மைனஸ் 1 மைனஸ் ஆர் பை 2 இன்ட்டு மியூ மைனஸ் 1. சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? ஸோ ஈக்குவல் கான்வெக்ஸ், ஈக்குவல் கான்கேவ். ஆன்சர் ப்ளஸ்ல இருந்ததுன்னா கான்வெக்ஸ், மைனஸ்ல இருந்ததுன்னா கான்கேவ். இது எப்படி வந்ததுன்னு போட்டு காட்டணும்னா இங்கே வந்துருங்க. இது வந்து கான்கேவ், இது R1 மைனஸ் ஆர், இது செகண்ட் சர்ஃபேஸ் R2 பிளஸ் ஆர். உனக்கு எங்கேயாவது புரியலன்னா கேட்டுக்கோ, திரும்ப கற்றுக்கோ. 1/f ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் யாரு? இது கிளாஸ் யார்ல இருந்து மைனஸ் 1 1/r 1க்கு மைனஸ், ஆக்சுவல் மைனஸ் 1/r. அப்போ இது நான் மியூ மைனஸ் 1ன்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் 2/r திருப்பி போட்டிங்கன்னா ஆர் பை 2 இன்ட்டு மியூ மைனஸ் 1 மைனஸ். இனிமேல் மெயின் ஃபார்முலா எங்கேயுமே நீ யூஸ் பண்ண வேண்டாம். ஈக்குவல் கான்வெக்ஸ் கேட்குறாங்க, ஈக்குவல் கான்கேவ் கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலா தான். கான்வெக்ஸ் கேட்டாங்கன்னா ப்ளஸ்ஸை வச்சு சம்ம போடு, கான்கேவ் கேட்டாங்கன்னா மைனஸ் வச்சு சம்ம சால்வ் பண்ணுங்க. முடிஞ்சிச்சா? அடுத்தது நம்ம போகிற இடம் பிளானோ. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பாரு. பிளானோ கான்வெக்ஸ்.
பிளானோ கான்வெக்ஸ். பை இன்னைக்கு ஒரு பிரமாதமான மாடல் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் லென்ஸை கொண்டு போயிட்டு ஃபுல்லா தண்ணியில வச்சா ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும், ஏர்ல வச்சா ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும், சமீபத்தில் கேட்கப்பட்ட ஒரு மாடல் பாரு, கத்துக்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த பிளானோ கான்வெக்ஸ் பேசிட்டு வாங்க. பா உன் விருப்பம், பிளேன் சர்ஃபேஸ் இங்கேயும் இருக்கலாம், இல்ல இந்த பக்கமும் இருக்கலாம். எப்படி சம் போட்டாலும் ஆன்சர் மாறாது. லெஃப்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட், எப்பவும் மறந்துடாத. ரைட்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் செகண்ட். பார்த்ததும் சொல்லிடுவீங்க, இது ஒரு பிளேன் சர்ஃபேஸ் R1 இன்ஃபினிட்டி. செகண்ட் சர்ஃபேஸ் லெஃப்ட் டைரக்ஷன்ல பாக்குதுன்றதுனால R2 மைனஸ் R. ஃபார்முலா வழக்கம் போல 1/f மியூ மைனஸ் 1 1 R1க்கு பதிலா இன்ஃபினிட்டி. ஃபார்முலால ஒரு மைனஸ், ஆக்சுவலா ஒரு மைனஸ் 1/R. எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0. மியூ மைனஸ் 1 1/R. திருப்பி போட்டிங்கன்னா பிளானோ R பை மியூ மைனஸ் 1. ரைட்டா? சரி, இந்த டயக்ராம்ல போட்டாலும் அதே ஆன்சர் தான் வருமா? சத்தியமா அதே ஆன்சர் தான் வரும். வேணா ட்ரை பண்ணி பார்த்துக்கோ அப்புறமா. அப்ப பிளானோ கான்வெக்ஸ் R பை மியூ மைனஸ் 1. இதே பிளானோ கான்கேவா இருந்தா இதே ஃபார்முலா தான் மைனஸ் R பை மியூ மைனஸ் 1ன்னு கத்துக்கணும். கான்கேவ் காலங்காலமா கத்துக்கிட்டு இருக்கீங்க, நெகட்டிவ். சூப்பர் ஆன்சர், மைனஸ் R பை மியூ மைனஸ் 1. நம்ம ரெண்டு பேரையும் இப்ப நம்ம கம்பேர் பண்ண போறோம். நீ பாருங்க இப்ப ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஈக்வி கான்வெக்ஸ் என்ன சொல்லி கொடுத்தேன், R பை 2 இன்ட்டு மியூ மைனஸ் 1. யோசிக்காம யார் சொல்றீங்கன்னு பாக்குறேன். இது யாரு? இப்ப ரவுண்ட் போட்டுருக்கனே அது யாரு? ஃபோக்கல் லென்த் ஆஃப் பிளானோ கான்வெக்ஸ். அப்ப ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஈக்குவல் கான்வெக்ஸ் ஈக்குவல் டு ஃபோக்கல் லென்த் ஆஃப் பிளானோ, கீழே ஒரு 2 இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி நுணுக்கங்களை கத்துக்கிறதாம்ப ப்ராப்ளம் சால்வ் பண்றது உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். ஈக்வி கான்வெக்ஸோட ஃபோக்கல் லென்த் 20 சென்டிமீட்டர். அப்ப பிளானோவோடது எவ்வளவா இருக்கும்? 20 ஈக்குவல் டு பிளானோ பை 2. அப்ப பிளானோ ஈக்குவல் டு 2 இன்ட்டு 20 40. இதுக்கே நீங்க ஃபார்முலாக்கு போகணும். எப்பவுமே ஈக்குவல் கான்வெக்ஸோட ஃபோக்கல் லென்த் வேணும்னா பிளானோவில் பை 2வா தான் இருக்கும். எஃப்இ வேணும்னா எஃப்பி பை 2வா இருக்கும். ரைட்டா? எஃப்பி வேணும்னா 2 டைம்ஸ் ஆஃப் எஃப்இயா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்டை தூக்கி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அதே மாதிரி தான் அங்கேயுமே கான்கேவா இருந்தால் நெகட்டிவ் வரும். கான்வெக்ஸுக்கும் கான்கேவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ப்ளஸில் சொன்னீங்கன்னா கான்வெக்ஸ், மைனஸில் சொன்னீங்கன்னா கான்கேவ். சூப்பராக இருந்துச்சா? ரைட், அடுத்தது நீங்கள் ரொம்ப நேரமாக நான் ஒரு கொஷினுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருந்தேன்ல, அந்த கொஷின் தோ வரப்போகுது. பார்த்துருவோமா? ஒரே நிமிஷம். The lens is kept in a medium. முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாரு. ஒருவேளை புரியலன்னா சார்னு கூப்பிட்டு 2வது டைம் சொல்லித்தரேன். அப்பவும் புரியலையா மறுபடியும் கூப்பிட்டு 3வது டைம் சொல்லித்தரேன். ஆனா கத்துக்காம யார் ஒருத்தரும் இங்க இருந்து கிளம்ப முடியாது. நல்லா கத்துக்கும். Right. When a lens is kept in a medium. Lens is kept in a medium. லென்ஸை கொண்டு போயிட்டு ஒரு மீடியத்துக்குள்ளார வச்சுட்டா என்ன நடக்கும்? நான் சொல்றதெல்லாம் அந்த டாபிக் பக்கத்துல ஒரு சேர் போட்டோ இல்ல ஒரு சோஃபா போட்டோ உட்காந்து நீங்க பார்க்கணும். அங்க என்ன நடக்குதோ அந்த நடக்கக்கூடிய இடத்துக்கு ரொம்ப க்ளோஸா நீங்க இருக்கணும். இங்க பாருங்க, இப்ப இது ஆக்சுவலா ஒரு கான்வெக்ஸ். இப்ப இது கான்கேவுக்கு கூட பண்ணிக்கலாம். பெருசா குழப்பிக்காது. பிளஸ்ல போட்டா கான்வெக்ஸ், மைனஸ்ல போட்டா கான்கேவ். வேற ஒரு மாற்றமும் அதுல கிடையவே கிடையாது. பாத்துருவோமா? இதை கொண்டு போய் இப்ப ஏர்ல வச்சிருக்கேன். ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, இமேஜ் எங்கேயோ கிடைக்குது. இதோட ஃபோக்கல் லென்த் என்ன ஃபார்முலா? ஃபோக்கல் லென்த் ஏர்ல இருக்கும் பொழுது டிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். தெளிவா சொல்லணும், கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் -1 1/R1 -1/R2. புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? ஓகே, இது ஈக்குவேஷன் 1. ரெண்டாவது, இந்த லென்ஸை கொண்டு போயிட்டு
அப்படியே ஏதோ ஒரு லிக்விட்ல நான் வச்சுட்டேன். சரி நனைஞ்சிராதான்னு கேட்காத, வச்சுதான் ஆகணும். ஏதாவது ஒரு லிக்விட்ல நான் பிளேஸ் பண்ணிட்டேன். அது கிளாஸ். இப்போ இதுக்கு ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா எப்படி எழுதுறது? ஃபோக்கல் லென்த் லிக்விடு. வழக்கம் போல ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் தான். இங்க கீழே லிக்விடு -1 1/R1 -1/R2. கொஞ்சம் அப்படியே பொறுமையா இங்க என்ன நடக்குதுன்னு கவனிங்க. ஏர்ல இருக்கும்போது ஒரு ஃபார்முலா, லிக்விட்ல இருக்கும்போது ஒரு ஃபார்முலா. இப்போ உங்ககிட்ட சம் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஈக்குவல் கான்வெக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நான் லிக்விட்ல வைக்கிறேன். ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும்? குறையுமா, அதிகமாகுமா, அப்படியே இருக்குமா, எவ்வளோ குறையும், எவ்வளோ அதிகமாகும், அந்த மாதிரி தான் கொஷின். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நான் டிவைட் பண்றேன். 1 ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏர், என்ன சொல்லி கொடுத்தேன்? கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் -1, இங்க 1/R1 -1/R2. இப்போ கொஞ்சம் பொறுமையா புரிஞ்சுக்க. டிவைட் பண்றேன். 1 ஃபோக்கல் லென்த் ஆஃப் லிக்விட், இங்க refract index of glass with respect to liquid -1 1/R1 -1/R2. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டேன். டிவிஷன்ல இருக்கிறதுனால இது ரெண்டும் போய் சேர்ந்துருச்சு. இதுவும் 1/ல இருக்கு, இதுவும் 1/ல இருக்கு. அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா உங்களால உணர முடியுதான்னு பாருங்க. லிக்விட் மேல இருக்கும், ஏர் கீழே வந்துடும். இதை உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? 1/x by 1/y, ஆன்சர் y/x. ரைட்டா பாரு? ரைட் சைடில் எது மாற போறதில்ல, அது அப்படியே தான் இருக்க போகுது. ரைட்டா? அப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் லிக்விட் பை ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏர், மேலே ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் -1, கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லிக்விட் -1. நான் ஒன்றும் பண்ணல. ரைட் சைடில் இருக்கிறது அப்படியே தான் எழுதிக்கிட்டேன், லெஃப்ட்ல இருக்கிறதையும் அப்படியே தான் எழுதியிருக்கேன், ரெசிப்ரோக்கலை மாற்றிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சது. இந்த லிக்விட்ல வைக்கிற சம் கேட்டாலே இவன் தான் உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ண போகிறான். முதல்ல ஃபார்முலா படிங்க. இன்வர்ஸ்லி உங்களால் உணர முடியுதா? லிக்விட், இங்கே லிக்விட் இருக்கும், ஏர் இங்கே ஏர் இருக்கும். ஃபார்முலா எழுதும்போது அப்படியே தெரியாமல் தப்பு பண்ணிடாத. இதை மேலேயும் அது கீழே தப்பு பண்ணிடாது. பார்த்துக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ நான் 3 கண்டிஷன் சொல்கிறேன், புரியுதான்னு பார்க்குறீங்களா? ஃபோக்கல் லென்த் ஆஃப் லிக்விடுக்கும் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏருக்கும் எடுக்கிறோம். மேலே கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் -1, கீழே கிளாஸ் பை லிக்விட் -1. சரிதானா? ஓகே. கேஸ் 1 உங்களால் புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்க. கேஸ் 1, கிளாஸோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பெருசாகவும் லிக்விடோடது கம்மியாகவும் இருக்கு. லைக் கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கலாமா? கிளாஸோடது 3/2, வாட்டரோடது 4/3. இப்போ நேச்சர் ஆஃப் லென்ஸ் என்ன ஆகும்? நேச்சர் ஆஃப் லென்ஸ் என்ன ஆகும்? இதுக்கு முன்னாடி யாராவது படிச்சிருக்கிய ஐடியா இருக்கா? அதாவது நீங்க ஒரு லென்ஸ் இங்க வைக்கிறீங்க, லிக்விட்ல வைக்கிறீங்க. கிளாஸோடது 3/2, இந்த லிக்விடோடது 4/3. கிளாஸோடது பெருசா இருந்து லிக்விடோடது கம்மியா இருந்தா நேச்சர் ஆஃப் லென்ஸ் என்ன ஆகும்? நான் உங்களுக்கு 30 செகண்ட் டைம் திரும்ப. இந்த ஆன்சர் பாசிட்டிவ்ல வருமா, நெகட்டிவ்ல வருமா, இன்ஃபினிட்டில வருமான்னு சொல்லுங்க பார்க்கும். இதில் சால்வ் பண்ணா. இதான் ஐடியா, பொறுமையா யோசி. டோட்டலா எஃப் லிக்விட் பை எஃப் ஏர் பாசிட்டிவா நெகட்டிவா இன்ஃபினிட்டியா? மியூஜி வந்து பெருசா இருக்கு. கண்டிப்பா உங்களால சொல்ல முடியும். லேசா ட்ரை பண்ணுங்க. இவ்வளோ நேரமா? Positive. ஏன் பாசிட்டிவ்? மியூஜி பெருசா இருக்கும். மியூஜி பெருசா இருக்கிறதுனால மியூஜி பெருசா இருக்கிறதுனால அடுத்தது கம்ப்ளீட் பண்ணுங்க. பாசிட்டிவ் ரொம்ப சூப்பரா சொல்லிட்டீங்க எல்லாருமே. ரைட்டு. பை இந்த மியூஜி வேல்யூ பெருசா இருக்கிறதுனால -1 இங்க இருக்கு. இப்போ 4 - 2 ஆன்சர் 2 தானே? பாசிட்டிவ். அப்ப மியூஜி பெருசா இருந்தா எஃப் லிக்விட் பை எஃப் ஏர் பாசிட்டிவ். நிதானமா கவனி, நிதானமா கவனி. எஃப் லிக்விட் பை எஃப் ஏரோட வேல்யூ பாசிட்டிவ். உங்களுக்கு தெரியுமா? பாசிட்டிவ் வந்துச்சுன்னா
நேச்சர் ஆஃப் லென்சஸ் சேம்னு இருக்கும். சேம்னா என்னங்க சார்? சேம்னா சொல்லவா? ஒருவேளை கான்வெக்ஸ் லென்ஸா இருந்தா அதோட வேலை என்ன தெரியுமா? டு கன்வர்ஜ். கான்கேவ் லென்ஸா இருந்தா டு டைவர்ஜ். அப்ப அவங்கவங்க வேலைய ஒழுங்கா செய்வாங்க. எப்ப? மியூஜி பெருசா இருந்தா. கான்வெக்ஸ் லென்ஸ் டு கன்வர்ஜ், கான்கேவ் லென்ஸ் டு டைவர்ஜ். இதுதான் ஆப்ஷன்ல இருந்தது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் பெருசாகவும் லிக்விட் கம்மியாகவும் இருந்தா அவங்கவங்க வேலையை ஒழுங்கா செய்வாங்க. கான்வெக்ஸ் கன்வர்ஜும் கான்கேவ் வந்து டைவர்ஜும் பண்ணும். கேஸ் 1 நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது 2வது கேஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் அங்க இருக்கிற லிக்விடை விட கம்மியா இருக்கு. ரைட்டா? மறுபடியும் ஃபார்முலா உங்களுக்காக திரும்ப எழுதுறேன். எஃப் லிக்விட் பை எஃப் ஏர். ஒருவேளை ஞாபகம் இல்லைன்னா ஏர் கீழே இருக்கா? மேலே கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் -1. லிக்விட் மேலே இருக்கா? கீழே கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லிக்விட் -1. டக்குன்னு போட்டுடலாம். இன்னும் டீட்டெயில்டாக எழுதணுமா? மியூஜி ஏ -1 பை மியூஜி பை மியூஎல் -1. இந்த கேஸ்ல ஆன்சர் பாசிட்டிவா நெகட்டிவா? வாயத்தர நெகட்டிவ். காரணம் மியூஎல் பெருசா இருக்கு. இந்த பக்கம் போச்சுன்னா -1. அப்ப -4 + 3 ஆன்சர் நெகட்டிவ். நெகட்டிவா இருந்ததுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்நேரம். நேச்சர் ஆஃப் லென்ஸ் சேமா இருக்காது. நேச்சர் ஆஃப் லென்சஸ் ரிவர்ஸ். நேச்சர் ஆஃப் லென்சஸ் ரிவர்ஸ். அப்படின்னா உங்களை மாதிரி சொல் பேச்சு கேளாமை. ஏற்கனவே சொல்லுது சார், நாங்கள் என்ன சொன்ன பேச்சு கேட்காமலா இருக்கோம்? சொல்கிற வேலையை செய்யவே மாட்டேன். அன்றைக்கி ஒரு ஒர்க் கொடுத்தேன். 13 பேரோ 12 பேரோ ரொம்ப ப்ராப்பராக செஞ்சு அனுப்பிச்சேன். எக்ஸாம்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் வந்து பெர்மிஷன் கேட்டுக்கிட்டீங்க. சில பேர் அதை கண்டுக்க கூட கிடையாது. அதுதான் சின்ன வருத்தமாக இருக்குது. ஒன்று என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணி, சார் எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் அது அப்புறமா முடிச்சு தரேன் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சப்போஸ் இல்லை சார் நான் இன்னும் சரியாக கற்றுக்கல, இன்னொரு டைம் கற்றுக்கிட்டு கூட நான் செஞ்சு தரேன், ஒன்று ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல, எல்லாம் என் பசங்க. பட் என்னன்னா அந்த வேலைக்கு மதிப்பு கொடுத்து அந்த வேலையை பொறுப்பாக எடுத்துக்கிட்டு ஒன்று செய்யணும். செய்ய முடியலன்னா என்கிட்ட கன்வே பண்ணணும். எதுவுமே சொல்லாமல் பாட்டு அது மறந்துட்டு அப்படியே இருந்தால் அது எப்படி இருக்குன்றது யோசிச்சுப்பாரு. அது தப்பு. அந்த மாதிரி யாராவது இருந்தால் இதுக்கப்புறம் அப்படி இருக்காதீங்கப்பா. இதுவுமே ஹம்பிள் ரெக்வெஸ்ட் தான். உன்னை ஆர்டர் போட்டு உன்னை திட்டலை, நான் கொடுத்த வேலையை ஏன்பா செய்யலையா சொல்லணும் தானே. என் கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதை விட்டுட்டு அப்படியே வந்துருங்க. இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வேலை கொடுத்தா செய்ய முயற்சி பண்ணு, செய்ய முடியலைன்னா என்கிட்ட பதில் சொல்லு. நேச்சர் ஆஃப் லென்சஸ் ரிவர்ஸ். உங்களுக்கு தெரியும் தானே, கான்வெக்ஸோட வேலை டு கன்வர்ஜ். ஆனால் இந்த இடத்துல நடக்கிறது பாருங்களேன், டு டைவர்ஜ். கான்கேவோட வேலை டைவர்ஜ் பண்ணணும், ஆனால் வேலையை மாற்றி செய்யும், டு கன்வர்ஜ். அப்போ இந்த கொஷினை ரீட் பண்ணும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கிளாஸோடது சின்னதாகவும் லிக்விடோடது பெருசாகவும் இருந்தா. ஒருவேளை கிளாஸோடது 3/2, இது கிளிசரினா இருக்குன்னா இதோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது 1.5னா இது 1.7 கிட்ட இருக்கும் கிளிசரினா இருந்தா. இப்போ லென்ஸை கொண்டு போயிட்டு கிளிசரின்ல டிப் பண்ணுறோம், ஃபைண்ட் த ஃபோக்கல் லென்த்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நேச்சர் ஆஃப் லென்ஸ் ரிவர்ஸ். சொல் பேச்சு கேட்காது. கான்கேவ் கன்வெர்ஜ் பண்ணிடும், கான்வெக்ஸ் டைவர்ஜ் பண்ணிடும். அவங்கவுங்க வேலையை அப்படியே மாற்றி மாற்றி செஞ்சிடும். சூப்பராக இருந்துச்சுல. இப்போ அடுத்த கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்களேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸும் லிக்விடும் ஈக்குவலாக இருந்தால் என்னதான் சார் இங்கே நடக்கும்? இதையும் நீ தான் கம்ப்ளீட் பண்ண போகிற. உங்கள் எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். பட் யார் சீக்கிரம் சொல்றீங்கன்றதை நம்ம பார்த்துருவோம். யாரு? கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட். அவ்வளோதான், இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி ஓகே. என்ன சொல்ல வரீங்க இன்ஃபினிட்டிலேருந்து? ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டினா என்ன மீனிங்? பிளேனா பாஸ் ஆகும் சார். அவ்வளோதான், பிரமாதம் சொல்லிட்டு ஃபோக்கஸே எங்கேயும் ஆகாது. இந்த ஊர்ல கிளம்பி அந்த ஊர் வரைக்கும் அது மாட்டும் போயினே இருக்கும். எங்க தான் போய் முடியும்னே தெரியாது. கான்வெக்ஸும் கான்கேவும் கன்வேர்ஜும் பண்ணாது, டைவர்ஜும் பண்ணாது. அது மாட்டும் பேரலல் ரேவா போயினே இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? இப்படி தான் இங்க ப்ராப்ளம் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். ஒரு லென்ஸை கொண்டு போய் லிக்விட்ல பிளேஸ் பண்றேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிளாஸோடது அதிகமா இருக்கு.
லிக்விடோடது அதிகமா இருக்கு. ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. என்ன பண்ணும்? கிளாஸோடது பெருசா இருந்தா நேச்சர் ஆஃப் லென்ஸ் சேம். கான்வெக்ஸ் டு கன்வர்ஜ், கான்கேவ் டு டைவர்ஜ். ரிவர்ஸா இருந்ததுன்னா அப்படியே உல்டா. ஈக்குவலா இருந்ததுன்னா இன்ஃபனைட் கிடைச்சிரும். அதனால parallel ரேவா போயிட்டு இருக்கும். ரைட்டா? சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு சின்ன ப்ராப்ளம். லென்ஸோட ஃபோக்கல் லென்த் 10 சென்டிமீட்டர். இதை கொண்டு போயிட்டு வாட்டர்ல வைக்கிறேன். ஃபைண்ட் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் வாட்டர்னு கேட்குறேன். ஃபார்முலா எழுதி கொடுத்துறேன். ஃபோக்கல் லென்த் ஆஃப் லிக்விட் பை ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏர், refractive index of glass with respect to air -1, glass with respect to water -1. ஸோ 30 செகண்ட் உங்களுக்கான நேரம். ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏர்ல இருக்கும்போது, அதாவது ஏர்ல இருக்கும்பொழுது 10 சென்டிமீட்டர். இந்த லென்ஸை கொண்டு போயிட்டு வாட்டர்ல வச்சா எத்தனை சென்டிமீட்டர்? டக்குன்னு சொல்லுங்க பே. இவ்வளோ நேரமா? இந்நேரம் சொல்லியிருக்கலாமே. வேற என்ன டேட்டாவும் தேவையில்லையே. இப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏர் இங்க இருக்கு. கிளாஸோடது 3/2 உங்களுக்கு தெரியும். மேலே கிளாஸோடது 3/2, வாட்டரோடது 4/3 தெரியும். சால்வ் பண்ணலாமே. ஆன்சர் எவ்வளோ? என்னாச்சு உங்களுக்கு? உங்கள்ட்ட தான் கேட்குறேன். ஆன்சர் என்ன? என்னம்மா? 40 சென்டிமீட்டர். 40. ஸோ நீங்கள் 40யா? சத்தமா பேசுங்க. 40யா? 40 தான் சார். 40. வேற? 40. 40 தான் சார். சரி பே. இப்பதான் நீங்க புதுசா கத்துக்கிறீங்கிறதுனால தடுமாறுறீங்க. சின்ன ஐடியா சொல்லவா? எப்பவுமே சார் 80. 80 ஆமா? 80 வருது சார். 80. வேற? சரி பே. 40, 80 இந்த மாதிரி நிறைய பதில் வந்திருக்கு இல்லையா? நான் சொல்ற ஐடியா கொஞ்சம் ஷார்ப்பா கேளு. எப்பவுமே லென்ஸை கொண்டு போய் வாட்டர்ல வச்சிட்டாங்கன்னா ஏர்ல இருக்கும் பொழுது என்ன கொடுக்குறாங்கன்னு பாரு. 10. அப்படியே ஷியரா இது வாட்டர்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃபார்முலால கை வைக்காத, எதுவும் பண்ணாத, டக்குன்னு 40 சென்டிமீட்டர் டிக் பண்ணிட்டு போயிடு. ஏன் சார் 40 சென்டிமீட்டர் டிக் பண்ணணும்? உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா ஃபோக்கல் லென்த் வாட்டர் பை ஏர் ரேஷியோ 4 தான் இருக்கும். அப்ப வாட்டர் வேணும்னா 4 டைம்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏர். 4 × 10 40. இது எப்பவுமே தப்பாது. எந்த நிமிஷமும் இது தப்பாகாது. ஆனா கண்டிப்பா அது வாட்டரா இருக்கணும். நீ நம்பல தானே? ஃபோக்கல் லென்த் ஆஃப் வாட்டர் இங்க ஏர்ல, refractive index ஆஃப் கிளாஸ் -1, கீழே 3/2 by 4/3 -1, 3/2 -1 1/2, திருப்பி போட்டீங்கன்னா 9/8 -1, 1/2, 1/8, 4. எப்பவுமே வாட்டருக்கும் ஏருக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா அது ஷியரா 4 தான் இருக்கும். அதனால தான் கொஸ்டின் உங்களை ஒழுங்கா ரீட் பண்ண சொன்னேன். ஏர்ல இருக்கும்போது ஃபோக்கல் லென்த் 20 சென்டிமீட்டர் ஏர்ல இருக்கும் பொழுது. பிளேஸ்டு இன் வாட்டர் ஃபோக்கல் லென்த் எவ்வளோடா? 80 சென்டிமீட்டர். இப்போ இந்த கொஸ்டின்ல அரௌண்ட் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 40 செகண்ட் டைமை வந்து சேவ் பண்றீங்க. இது உன்னோட புரிதல். சால்வ் பண்ணாலும் அதான் வரப்போகுது. ஆனா வாட்டர்ல வச்சா 4 டைம்ஸ் தான் வரும். கரெக்டா? 4 டைம்ஸ் தான் வரும். இதுக்கு தான் அந்த ப்ராக்டிஸை கொஞ்சம் சேர்த்து பண்ணுன்னு சொல்றது. வாட்டர்ல வைக்கும் பொழுது ஃபோக்கல் லென்த் 60யா இருக்கு. ஏர்ல இருக்கும் பொழுது எவ்வளவா இருக்கும்? உங்க ஆன்சர் என்ன? வாட்டர்ல 15 இருக்கும்போது சார். 15 சென்டிமீட்டர். இப்படியும் கேட்கலாம்ல. தண்ணியில வச்சிருக்கேன் ஒரு லென்ஸ், அதோட ஃபோக்கல் லென்த் 60யா இருக்கு. அப்படியே வெளியில எடுத்துட்டேன்னா ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும்? கண்டிப்பா குறையும்.
எவ்வளோ குறையும்? 4ஆல டிவைட் பண்ணா அவ்வளோ குறையும். ரைட்? ஒரு விஷயம் நிதானமா யோசி. ஏர்ல இருக்கும் பொழுது 10ஆ இருந்தா, வாட்டர்ல இருக்கும் பொழுது 40ஆ இருக்கு. அப்ப இங்க இருந்து நுணுக்கமா ஒரு கேள்வி என்னன்னா, ஏர்ல இருக்கும் பொழுது ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்கும். அதாவது பக்கத்திலே ஃபோக்கஸ் ஆகும். அதே ஒரு மீடியத்துல வச்சுட்டீங்கன்னா, அதோட ஃபோக்கஸ் ரொம்ப தூரம் போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு ஃபோக்கஸ் ஆகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏர்ல இருக்கும் பொழுது பக்கத்திலே ஃபோக்கஸ் இருந்ததுன்னா, மீடியத்துல வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரத்துல போய் ஃபோக்கஸ் ஆகும். ரைட்டா? சரி இப்ப இன்னைக்கு பார்த்ததெல்லாம் டக்குன்னு சொல்லிடுறேன். ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ரிஃப்ராக்ஷன் ஜெனரல் ஈக்குவேஷன் μ2/v மைனஸ் μ1/u ஈக்குவல் டு μ2 மைனஸ் μ1/r. ரெண்டாவது ஃபார்முலா 1/f ஈக்குவல் டு μ மைனஸ் 1 1/r1 மைனஸ் 1/r2. லென்ஸ் ஃபார்முலா 1/v மைனஸ் 1/u ஈக்குவல் டு 1/f. அவ்வளோதான். இது 3 தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கொஷினோட சைன் கன்வென்ஷன் கற்றுக் கொடுத்துருக்கேன். இதில் ஈக்குவல் கான்வெக்ஸ் ஈக்குவல் கான்கேவ் r/2 into mu minus 1 minus r/2 into mu minus 1 equal convex equal concave. Plano r/mu minus 1 minus r/mu minus 1 plano convex plano concave. லிக்விட்ல கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் லிக்விட் பை ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏர் அப்படியே தலைகீழ இருக்கணும். மேலே கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் ஏர் மைனஸ் 1, கீழே லிக்விட் மைனஸ் 1. அவ்வளோதான். ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் பெருசா இருந்ததுன்னா நேச்சர் ஆஃப் லென்ஸு சேம். அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. கம்மியா இருந்ததுன்னா நேச்சர் ஆஃப் லென்ஸஸ் ரிவர்ஸ். சொல் பேச்சு கேட்காம வேற வேலை செய்வாங்க. 2 பேரும் ஈக்குவலா இருந்ததுன்னா ஃபோக்கல் லென்த் கண்டிப்பா இன்ஃபினிட்டியா தான் இருக்கும். வாட்டர்லக்கும் ஏருக்கும் ரேஷியோ போட்டிங்கன்னா அது 4 டைம்ஸாக தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இன்னைக்கு இவ்வளோ ரொம்ப சூப்பராக கற்றுக்கிட்டீங்க. ஆல்மோஸ்ட் லென்ஸில் நிறைய விஷயம் பேசிட்டேன். அந்த 2 டெரிவேஷனை ஸ்கிப் பண்ணதுனால என்னால் இவ்வளோ தூரம் வரைக்கும் ஓடி வர முடிஞ்சுது. நாளை மறுநாள் நாளைக்குள்ளார லென்ஸோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் இழுத்துருவேன். நாளைக்கு மறுநாள் வந்து வழக்கம் போல ப்ராப்ளம் போக போகிறோம்.